நெட்ட குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, போன குஞ்சு வேணுமா, பெண்டு குஞ்சு வேணுமா, மடிக்கு போன குஞ்சு வேணுமா, சுருங்கி போன குஞ்சு வேணுமா, நரைச்சு போன குஞ்சு வேணுமா, குஞ்சு வேணுமா, அத்தனை குஞ்சு குஞ்சே காணுங்கிறேன். ஏன்னா வர்றவங்கள கிட்ட குஞ்சை காட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் நேரத்துக்கு என்ன நிலவாத்தம் அப்படி ஏன் எருமையாத்த மாதிரி நிக்கிறேன்? ஏண்டி கண்டாரோலி முண்டை தொட்டு பேசாதமா படான வந்து கடான கை காதல் விடத்துக்கு ஆள் இல்லையா அண்ணா? வரவங்க எல்லாம் இதுல அடிங்க, நான் என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குறேன், இருக்கும்போது கொடுக்குறேன். காதல் விடத்துக்கு ஆள் இல்லையா? உன் காதல விடணும்னா யாராவது கூட்டிட்டு வந்து விடணும். அது அப்படி இல்லைன்னா என்ன பீச்சறதுக்கு ஆள் இல்லையா கிட்ட? பால் சொசைட்டில போயிடலாமா? அப்படி இல்லன்னா அண்ணா ஒரு அழகான ஆளு யாராவது இருக்கிறாங்களே? அருமையான ஆளு இருக்குது. அப்படியா? எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, போனேன்னா போய் புடிச்சுக்கலாம். உன் வரிசை எப்படி பாரு? என் வரிசை எப்படி இருக்குது? ஒரு பார்த்தாலே அப்படியே கழுவிடுதா? ஆமா, கரிசட்டியாட்டு இதே வழியில போ. எங்க அண்ணன் ஒருத்தர் நிப்பாரு, அப்படியே தொப்பி போட்டு ஸ்டைலா நிப்பாரு. எப்படி செத்து போன எம்ஜிஆர் ஆட்டமா? ஸ்டைலா நிப்பாருன்னா எம்ஜிஆர் தான் ஸ்டைலா நிக்கிறாரு. அவருக்கெல்லாம் சாவு வந்துருச்சு, இவருக்கு எப்ப வரப்போகுது? உனக்கு எப்படியோ வரும் சாவு. போனோன்னு போய் புடிச்சுக்கலாம். என்ன பைத்தியமா? என்னத்த போனே பிடிக்கிறது பைத்தியம் தான். அவரு போய் செட் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமா, இதே வழியில போ. போனோன்னு அழகா இருப்பாரா? அழகெல்லாம் அருமையான அவர் நல்லா பீச்சு வரா. நீ போனேன்னா அவரே பீச்சிடுவார். அப்படியா? ஆமா, உன்னை பார்த்தோன்னே பீச்சலாம் தான் பாக்குறாங்க. நீ சொல்றத பார்த்தா இப்பயே அவர்கிட்ட போடு போல இருக்குது. அவர்கிட்ட அப்படி போவாதமா, போய் பேசு. அப்படி போவோன்னு நீ அந்த மாதிரி நீ போயிருவே. எப்ப பொம்பளைன்னு எனக்கு தெரியும். போய் அவர்கிட்ட பாவட்டுமா? நீ அவருக்கு போ. ஆனா நான் அவர்கிட்ட போறேன். இது கோயில போய் ஒரு விளக்கு எல்லாம் எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமா என் பின்னாடியே வா. எதுக்கு எண்ணெய் எல்லாம்? எண்ணெய் உருவத்துக்கு? அதுக்கு இல்லடா, விளக்கு பிடிக்கிறதுக்கு. நீ பண்றதுக்கு நான் உனக்கு விளக்கு பிடிப்பேன். கண்டாரோலிய போய் பாரு போடு. இதே ஒரு ரூட்ல போ. மதுரக்காரண்டா வாடா. அப்படி என்னது இப்படி? அண்ணன் என்னடா வாயில என்ன வச்சுட்டு இருக்கிறாரு பாரு. நீ தானே இப்ப வாயில குடுப்பாரான்னு கேட்ட. ஆனா அப்படி இல்லன்னா போனேன்னா குடுப்பாரு. நல்லா பீச் வராதான் கேட்டேன். போய் அங்க போய் நில்ல, அருமையா பீச் வரும். அப்படியா? ஆமா. டேய் போக கூட்டிட்டு போன அக்காவா? பாப்பா அண்ணா அண்ணா பூச்சி ஓ ஆயா எங்கடா பிடிக்கிற? பூச்சி தெரியாதா? ஏய் கட்டிட்டு நீ ஆளுக்கார புண்டை வாயினே வாயால புடிச்சாலே நான் தேரி முண்டை கண்டார ஓலி. கோவம் வந்தா கேட்டுருவேன். கோவம் வரல. ஆளுக்கார புண்டை வாயினே வாயால புடிச்சாலுத்து பூத்தியால புடிச்சாலுத்து. ஏண்டா எங்கேயோ போற எரப்பாணி தேவடியா வந்த பையனே, ஒரு அழகான பிள்ளை, தளத்தலன தக்காளி பழமாட்டோம், செவத்தவனு செவ்வாழை பழமாட்டோம் வந்துட்டா போதும். நீயும் ஏண்டா அந்த குழல்கார புண்டவாயின தூக்கி பிடிச்சிட்டு வர்றீங்க? அசப்பட பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் கேஸ் மாதிரி தெரியுது. பஸ் ஸ்டாண்ட் கேராக்கி ஆறு உன்னை பார்த்தா அண்ணா எதுக்குடா அப்படி பம்பிட்டே இருக்குது? உள்ள போறாங்கன்னா போயிடுச்சா? நான் தானே முதல்ல சொல்ல ஜட்டி கிஞ்சிதான் எல்லாம் பூந்திருக்க மாட்டிருக்குது. அதனாலதான் பம்பிட்டே கிடக்குறான். அது என்ன போனா போதுல அப்புறம் 2 பேரும் ஒத்து போயிடலாம். சரி 2 பேரும் ஒத்து போலாம். அண்ணா ஒரு அழகான பிள்ளைங்களை பார்த்தா உனக்கு நசுக்க தெரியாதா? நசுக்கிறதுக்கு அண்ணா அழகான பிள்ளைகளை பார்த்தா உனக்கு ரசிக்க தெரியாதா? நசுக்கிறதுக்கெல்லாம் பழைய துணி தான் இருக்கும். எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் ஆண்டவன் கொடுத்த சொத்து. ஆமா. मेरे सपनों की रानी क्या पुहाए की तू
அண்ணா இது ஹிந்தி பாட்டு மேடம். அப்படி இல்ல, இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, வேற ஏதாவது விடுங்க அண்ணா. நீங்க பழசுல விட்டாலும் எனக்கு பிடிக்காது, எனக்கு புதுசுல விட்டாலும் பிடிக்காது, எனக்கு நடுவுல விடுங்கண்ணா. அப்படியா? எப்படின்னா எப்பா எப்படின்னா அரை மணி நேரம் சொல்லி கொடுத்துங்க. வா போலாம். ஒரே குத்து தான் கண்டார வழி முட்டா நீக்கே செத்து வரும். அவன் நிக்கிற வாரத்துல நடுவுல ஓடுறான். எல்லாம் அரிப்பத்து வாழாட்ட தெரிஞ்சுட்டு அண்ணா பாட்டு ஒரு நல்ல பாட்டை, ஒரு சினிமா பாட்டை எடுத்து விடுங்க சீக்கிரமா. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இந்த மாமலை கட்டிக்க சம்மதமா? மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இந்த மாமலை கட்டிக்க சம்மதமா? போராளே போராளே அடுத்ததோடு பெரிய ரோடு. போராளே போராளே அடுத்ததோடு பெரிய ரோடு. மாம்பழம் மாம்பழம் முன்னாலே மருமானி அங்கோவா கிளிமூக்கு போல வந்தாரு. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இந்த மாமலை கட்டிக்க சம்மதமா? ஒட்டேரி மேகலாவில் படம் பார்க்க போனேன். அகத்துள்ளாக மனத்துள்ளோம். அங்க பரபரங்கி வெளிய வந்தா போலீஸ் அல்வம். அகத்துள்ளாக மனத்துள்ளோம். அங்க பரபரங்கி வெளிய வந்தா போலீஸ் அல்வம். எல்லாம் போலீஸ் அல்வம். கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்கணும் சம்மதமா? நடராஜன் தேர்ச்சில நான் படம் பார்க்க போனேன். என் கூட இருக்கும் நண்பர்கள்லாம் அன்புக்கணி. அங்க இளைய கனி. என் கூட இருக்கும் நண்பர்கள்லாம் அன்புக்கணி. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா? அண்ணா, அப்படியாக இருந்தாலும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி அண்ணா, சரிம்மா டைம் ஆச்சு. அண்ணா, நீங்க நல்லா பாடுறீங்க, உங்களுக்கு வருங்காலத்துல வாய்ப்புட்டேன். எனக்கு ஆனா அப்படி இல்லைண்ணா, வருங்காலத்துல உங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு சொல்லிடுது. அப்படி சொல்லு. ஆமா. ஆ. அண்ணா, ஓய். அப்படியாக இருந்தாலும் போனால் போகட்டும். போடி இதுக்கு யாரை போடுங்கிற? போ டீ குடிங்கிறேன். அப்படியா? அண்ணா, இது சீரான சிங்கார பொன்மேடை. இந்த ஊரினுடைய பெயர் என்ன? இந்த ஊர் பேரு ஏய், ஊர் பேர் என்ன? மேட்டூர் தான். மேட்டூரா? அண்ணா, மேட்டூர் என்றால் நம்மை போல் நாடக கலைஞர்களுக்கு எல்லாம் ஒரு தாய் திருநாடு. இங்கோ ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த நமதருமை தாய்மார்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், நமது அருமை சகோதர சகோதரிகள் அனைவருமே கடலலை போல் சூழ்ந்துள்ளனர்கள். எதற்காக? என்ன காரணம்? எதுக்கு? எதற்கு? என்ன காரணம்? எதுக்கு? அம்மனுடைய திருவிழா முன்னிட்டு அண்ணா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கப்பட்ட அம்மனுக்கு அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம் என்று சொல்லக்கூடிய ஊருக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய அம்மனுக்கு பூச்சாட்டி பொங்கல் வைத்து இன்று ஓரிரு நாள் நமக்கு சதுர்நாட்டியம். அண்ணா, இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? என்ன நாடகம்? என்ன நாடகம்? இன்னைக்கா? என்ன நாடகம்? என்ன நாடகம் வச்சிருக்காங்க? எனக்கு மறந்து போச்சு. மறந்து போச்சா? அண்ணா, எல்லாத்துக்கு முன்னாடி வேஷம் போட்டு வந்தது ஆறு. நான் தான். அப்புறம் நீ தான் சொல்லணும். அது ஆரம்பத்துல மறந்து போச்சு. ஆரம்பத்துல சொன்ன இப்ப மறந்து போச்சா? மறந்து போச்சு. அட பரவாயில்ல சொல்லு. தெரியாது. ஏன்? சம்பளம் வாங்கினா அவர் சொல்லிட்டாரு, நீ சம்பளம் வாங்கல மறுபடி சொல்லல. அடடா, பெரியாடிச்சி அம்மன் பிறப்பே. அப்படி சொல்லு. அடடா, உன் வாயில வருதான்னு பாக்கணும். என் வாயில வருதான்னு பாக்குறியா? என் வாயில நல்லா வருமே. வருமே. பார்த்தேன். சரியா? பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. ஆமா, பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு என சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் வந்தபடியால் என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்திரம் என்ன, என்னால் இக்கதையில் என்ன நடைபெற உள்ளது தெரியுமா உனக்கு? சொல்லுமா, சொன்னதான் தெரியும். அண்ணா, அது எப்படின்னா என் வாயால சொல்லுவேன். வாயில சொல்லாத, பாவாடை தூக்கி கொச்சியில சொல்லு. அட அதுல சொன்ன பொட்டிக்கு சேராதே. போடுங்கண்ணே.
கவனிக்கல சத்தம் போடாம இருந்தாலும் பரவாயில்ல கேட்கும். அண்ணே அப்படியாக இருந்தாலும் அந்த ரங்க மாதர் மெச்ச சுந்தர வதன ரூபி 1000 மின்னலிலே ஜோதி மின்னலை போல வாழ பருவமுள்ள தோள குயில போல 1000 மின்னலிலே ஜோதி மின்னலை போல அண்ணா 1000 தாதிமார்கள் ஆளாத்தி ஏந்தி வர சுந்தர உள்ளமாது தோகை மாறு அதிகள் மெச்ச அந்த மாய் அணிகள் பூண்டு ஆடையும் அலங்கரித்து நான் மெல்லவே நடை நடந்து என் மேனியும் அலங்கரித்து சந்தனம் புனுகு பன்னீர் என சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள் எல்லாம் என் மீது வீச என் காலில் அப்படி இல்லடா வந்தாலே அப்படி மணக்கும் ஆமா ஆமா என்னை பாக்குறதுக்கு தான் இத்தனை ஆம்பளைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க என்னாட்டம் பத்தினி இந்த ஊர் உலகத்துல ஆறும் கிடையாது பத்தினி துரத்த பத்தினி அப்படி இல்ல மதுரையில கண்ணகிக்கு பத்தினின்னு ஒரு செலவு வச்சாங்கன்னா மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு பத்தினின்னு ஒரு செலவு வைக்கணும் கண்டிப்பா வைப்பாங்க என்னாட்ட பத்தினி இந்த பொம்பளைங்க யாராவது இருக்கிறாங்களா கண்டிப்பா கிடையவே கிடையாது அண்ணா எத்தனை பேருக்கு தெரிய போயிருக்கிறேன் அந்த அது நாசமா போயிடுச்சா அப்படியா அதான் இங்க வந்திருக்கா அண்ணா அப்படியாக இருந்தாலும் சரி என்னுடைய பெயரோ தேவசேனா என சொல்லலாம் என்ன சேனா சேனா இல்லடா தேவசேனா என சொல்லலாம் தேவசேனா ஆமா சரி சரி தேவசேனாவாக நான் இருந்தாலும் என்னை 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசைவு நாடுகள் தன்னங்க தோல் நடுக்க துணை நடுக்க பெற்றெடுத்த தாயாரின் பெயரோ புனிதவள்ளி ஆமா புனிதவள்ளியாக தாயார் ஒருவர் இருந்தால் தந்தையார் என்பவர் ஒருவராவது இருக்க வேண்டும் உனக்கு தான் 5-6 இருக்குதுங்கிறாங்க ஆமா எனக்கு ஆமா அடடா என்னுடைய தந்தையாரின் பெயரோ புனிதராஜனுக்கும் புனிதவள்ளிக்கு பிறந்த என்னுடைய பெயரோ தேவசேனாவாக நான் இருந்தாலும் நான் தக்க 16 வயது பருவமங்கை ஆன பிறகு எனக்கு இன்னும் காலகாலத்தில் எதுவுமே ஆவல நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் போதுமா அப்படி இல்ல எனக்கு என்ன தொழுவாடு என்ன தொழுவாடு அதான் அப்படி இல்லன்னா எனக்கு என்ன வேலை தெரியுமா தினந்தோறும் நந்தவனம் சென்று சரி திருமணங்களை பறித்து வந்து பூங்காவனம் சென்று புதுமலர்களை பறித்து வந்து பிரம்மதேவனுக்கு சரஸ்வ கலைவாணி என சொல்லக்கூடிய சரஸ்வதி அம்மையாருக்கு அவர்களுடைய பாதத்தை பணிவது என்னுடைய வேலை சரஸ்வதி அம்மாவுக்கு பணிவிடை பெண்ணா இருக்கு ஆமா அப்படியாக இருந்தாலும் சரஸ்வதி தாயாருக்கு நான் தாதி பெண்ணாக இருந்தாலும் இன்று என்னை தேடி வந்த காரணம் அப்படியா என்னுடைய தாயாரை காண செல்ல வேண்டும் சுவாமி
எப்படிப்பட்டவளோ என் அன்பை தோழி தேவசேனா தேவசேனா போற்றினோம் மன்னா போற்றினோம் அண்டே தேவி என் பாதத்தை படைத்தபடியால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? எங்க செல்ல வேண்டும்? நான் பெண்டு முடிக்க போவீங்க. என்றுமே இல்லாத எனக்கு ஒரு சின்ன சங்கடமா இருக்குது. மனசு ஒரு நிலையாவே இல்லடி தங்கமே. ஒரு நிலைப்படுத்தி மனதை வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால பிண்டு பிடிக்க போவதற்கு முன்னே நீ என்ன செய்ய வேண்டும்? பிண்டு பிடிக்க போவேன் என்றால் அனுதினமோ நான் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கூறிவிட்டு தான் செல்லுவேன். இருந்த போதிலும் எனக்கு என்னவென்னு தெரியவில்லை. மனசே ஒரு ஆகாசமாக இருக்கிறது. உன் மடியில் பந்தரை கட்டு அலங்கரித்து என்னுடைய மடி மீது சற்று தலை வைத்து படுக்க வேண்டுமா? ஆமா, அகட்டுங்க. முடியாங்க. பாட்டு பாடுற நீ? எப்படி பாட்டு? அவ தூங்குறாரு. அவரு தூக்கம் வரல. இல்ல தூங்குறடி பாடுடி. நான் பாடுறேன் பாரு. எப்படி பாட்டு பா. ராரி ராரி ராரோ இவன் பொண்டாட்டி ராரிகாரங்கிட்ட போனாலோ. என்னடி அவன் கிடக்குற நீ பாடாண்டி. ராரி பாட்டு வேணாம், அது உங்களுக்கு பிடிக்கல. தூரி பாட்டு பாடு. இந்த பாட்டு தூரி பாட்டு. எப்படி ஆடுவா. தூரி தூரி தூராரோ இவன் பொண்டாட்டி துளங்கிட்ட போனாலோ. துளக்கத்தை போன துளக்கத்தையே விட்டேன். ஏண்டா டேய் அவன் கிடக்க நீ கம்முன்னு இராது. நீ கம்முன்னு போகாத.
ஊர் பாட்டு ரைட்டு. ஊரு ஆட்டுப்பா. ஊரு துடுபடிக்க இவன் தோழி பெண்ண ஊருக விட்ட போட்டாடிக்க. சும்மா இல்ல என்னமா தூங்கவே மாட்டேங்கிறேன். உண்மையான கண்களை மூடி என்னுடைய ரசனையான பாட்டை கேட்டு படுத்து தூங்குங்க. நீங்க படுத்து தூங்குங்க. மன்னவங்க தூங்க அந்த கண்களுக்கு எப்படி கட்டீர்கள்? சிரமாகப்பட்டது 5 சிரத்துல ஒரு சிரமாகப்பட்டது அறுபடை கட்டணி கட்டணிலே படுத்திருக்கும் வேலையில யாரோ ஒரு முனிவரால, அதாவது எனக்கு இருக்கக்கூடிய சிரமோ 5 சிரம், அந்த 5 சிரத்தில் ஒரு தர்ம சிரமாகப்பட்டது அறுபடி கனவு கண்டீர்களா? இது ஏனென்றால் இந்த தேவாதி தேவர் எல்லாம் தேவர் சபை கூட்டி இந்த தேவர் சபையில இந்த மாநில மக்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை விதித்தீர்கள். எப்படி தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் பகல் நேரத்தில் பத்திரிகையில் கூடி இருக்க கூடாது. அதாவது ஆகாய ஜலத்தில் ஒரு நிர்வாணமாக தண்ணீர் குளிக்க கூடாது. ஒரு நாடாளக்குடி அதாவது அரசன் பகல் நேரத்துல படுத்து உறங்க கூடாது. அப்படி என்று தேவர் சபையில கட்டளை விதித்ததே நீங்கள் தான். இந்த கட்டளை மீறி இந்த பகல் நேரத்துல நீங்க படுத்துருங்க இல்லையா? அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு சொப்பனம் உங்களை அறியாமலே இந்த நாட்டை விட்டு போகும்படி உங்களுடைய தர்ம சிரமாகப்பட்டது அறுபடிப்படி நீங்க கனவு கண்டீங்க. பகல் கனவு படிக்காதுங்க. பெரியவங்க சொல்லிக்கிறாங்க,
1000 தான் இருந்தாலும் ஒரு மனிதன் கரையை துணிக்கலாம், காவேரியை நீந்தலாம், இதே துணிக்க வேந்தனால் ஆகாது. பருவிதி வந்தால் வழியில் தங்காது, பருவிதி வந்தால் பட்டுதான் தீர வேண்டும். எது நடந்தால் நடக்கட்டும், நம்ம நாட்டிலே இருக்கலாம். கண்ணே தேவி இருந்த போதிலும் கனவுல நான் கூட தான் முந்தா நாள் கனவு கண்டேன். எப்படி 1 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி. ஆனா விடிஞ்சு பார்க்கும்போது கந்துக்காரன் தான் வாசல்ல நிக்கிறான். அது மாதிரி கனவுல வரது பெரிய நஷ்டம். வாங்க போலாம். பயப்படாத. அறிவியல் சபையர்களே, அம்மாவானவர் சிறிது நேரம் தூங்கலாம் சொல்லும் பொழுது கெட்ட சொப்பனமெல்லாம் கண்டேன் என்று சொல்லி சிறிது ஆயத்தமாக சிறிது மன குழப்பத்தோடு இருக்கும் பொழுது அந்த கதையானது அப்படியே இருக்க துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச முனிவர் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.